if you are addicted to porn, junk food, மேபி என்ன சீப் டோபமைன் திங்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்க அடிக்டடா இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் த திங் இப்போ ரெக்கவர் ஆயிடலாம். நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். பிகாஸ் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட இந்த சிகரெட்டுக்கு பயங்கரமான அடிக்ட் ஆனேன். பானவே நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு அடிக்ட் ஆனேன். பட் இது ரெண்டுத்துல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்த இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் சே ப்ராபப்லி ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு வேலை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி டைம் நீங்க வந்து ஒரு விஷயத்த, ஒரு ப்ராப்ளம், இது இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா நல்லா இருக்கும் கேட்க. எவ்ரி டைம் when you avoid some problems or negative emotions or a threat, it will reappear in your life in a huge with a huge payoff அப்படின்வாங்க. நீங்க எப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் அங்கேதான் இருக்கும். இந்த திங் நீங்க அந்த போயிட்டு அந்த விஷயத்த கன்சியூம் பண்ணிட்டு வந்துருவீங்க. பட் ஒரு 2 hours 3 hours கழிச்சு பாத்தீங்கன்னா the problem will stay on that same level with a huge payoff இருக்கும். ஓகே, huge payoff in the sense அதிகமான ஒரு ப்ராப்ளமா வந்து இடையில நிற்கும். ஸோ த ஃபீலிங் த ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்காக நீங்க வந்து அடிக்ஷனுக்குள்ள போறீங்க? ஏன் பான் பாக்குறீங்க, ஏன் சிகரெட் அடிக்கிறீங்க, ஏன் ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க, ஏன் என்டர்டைன்மெண்ட் அதிகமா கன்சியூம் பண்றீங்க, எதுக்கு இந்த மாதிரியான சீப் டோபமைனுக்கு அடிக்டடா இருக்கீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா வாட் வில் பி த ஆன்சர்? என்ன ஆன்சரா இருக்கும்? ஓகே ஃபைன், நானே சொல்றேன். ஒரு ஹையான ஒரு ஃபீலிங் வேணும், ஹையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதுக்காக அந்த ஹையான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, ஆன்சியஸா இருக்கு, என்னோட லைஃபோட ஃபியூச்சரை பார்த்து பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு அந்த ஒரு கவலையை எங்க போக்குறதுன்னே தெரியல, அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் இதை கன்சியூம் பண்றேன். எத்தனை பேர் இந்த விஷயத்த ஒத்துப்பீங்க? The thing shifting your conscious to that negative desire, right? ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயம், இது ஒரு வேளை நடந்துருமோ, ஃபியூச்சர் ஒரு வேளை நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கும்போது ஒரு பயம் கிரியேட் ஆகும். அந்த பயம் ஆன்சியஸையும் டிப்ரெஷனையும் இல்ல உங்களுக்கு மனசு சோகமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டு கொண்டு போய் விடும்போது நீங்க கண்டிப்பா ஓகே அப்படிங்கிற ஒரு இன்னர் கான்சியஸ் என்ன சொல்லணும்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் தேடும். ஓகே, எனக்கு லைஃப்ல பீஸ் வேணும், அதுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் எங்க இருந்தாவது நீ எடு. அப்போ நீங்க சூஸ் பண்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனா இருக்காது. பட் திங் அதுக்கு ஆல்டர்னேட்டா மறக்க வைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனா ஒரு டிசையரா இருக்கிறது தான் இந்த அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. குடிக்கிறவங்க ஏன் குடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு சரியில்லை, அந்த கவலையை போக்கணுங்கிறதுக்காக நான் குடிக்கிறேன். சிகரெட் அடிக்கிறவங்க ஏன் சிகரெட் அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே நான் டென்ஷனா இருக்கேன், எனக்கு அதை அடிச்சாதான் ரிலீஃப் ஆகும். அந்த ப்ராப்ளமும் அவங்க ஃபேஸ் பண்றது இல்லை, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். சிம்பிள். அந்த ஹை எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த ஹையர் எனர்ஜி லெவல் வேணுங்கிறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ரியலா இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் திங்ஸை நீங்க எடுத்துக்கிறதுனால நீங்க அடிக்ஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க. லோவர் டு ஹையர் எமோஷன்ஸ், அதாவது நீங்க சோகமா இருக்கும்போது, ரொம்ப ஆன்சியஸா ஃபியரா இருக்கும்போது அந்த எமோஷன் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அந்த எமோஷனை நீங்க ஹையரா மாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸை போய் எடுத்துப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்போ மெலோ அண்ட் பிளிஸ் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும். மெலோ அண்ட் பிளிஸ் அப்படின்னா மெலோ இன் த சென்ஸ் காம் அண்ட் ரிலாக்ஸ், பிளிஸ் இன் த சென்ஸ் ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதம், கிட்டத்தட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் திங் இந்த மாதிரி. ஸோ தி திங் விச் இஸ் ஏன் நீங்க அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸை போய் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீஸ், ஷார்ட் டேர்ம் ஆஃப் பிளஷர் நம்ம வச்சுக்க வேணாம், ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகே, பீஸ் இந்த சென்ஸ் ஒரு அமைதி. லெட்ஸே பைபிள்ல ஒரு கதை ஒன்று இருக்கும். லெட்ஸே இது ஒரு கதையா மட்டும் பாருங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட்டா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஒரு கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான கண்டென்ட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு மோசமான ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தப்பான பழக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒன்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா அது எதனால எடுத்துப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹையான அந்த ஒரு எமோஷன் கிடைக்குது, ஹையான ஒரு ஃபீலிங் கிடைக்குது, எனக்கு ரொம்ப ப்ளஷர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த திங் ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா அவர் இங்கேருந்து அப்படியே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போவாரு, அங்க போயிட்டு கடவுளை பத்தி தெரிஞ்சுப்பாரு, கடவுளை பத்தி நிறைய படிப்பாரு. தென் இந்த கொடுத்த ஒரு ஹையான ஒரு எமோஷன் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீதியா கிடைக்கும் போது அவரு இந்த ஹையர் எமோஷன்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம்ல கிடைச்சிட்டு இருக்க அந்த ஒரு பீஸை விட்டுட்டு லாங் டேர்ம் பீஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுவாரு.
ஸோ த திங் இங்கேருந்து உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயமே, லட்சம் எக்ஸாம்பிளுக்கு என் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நான் வந்து இந்த சிகரெட் அடிக்கிறது, ஸோ குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். இதுதான் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்குது. 9 to 5 ஜாப் போனாலே குடிக்கணும், சிகரெட் அடிக்கணும், இல்ல பான் பார்க்கணும், ஃப்ரீ டைம்ல டிவி கன்சியூம் பண்ணணும், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள நான் போயிட்டு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் இப்படிங்கிற இருக்குதுங்க. ரொம்ப வெயில். ஓகே, ஸோ அப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படி மாட்டிக்கும் போது என்னாச்சுன்னா, எனக்கு அந்த ஹையர் பீஸ், அந்த ஹையர் இன்டென்சிட்டி ஆஃப் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன், வாவ் அமைதி. ஏன் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த குடிக்கும் போது அந்த ஒரு ப்ளஷர் கிடைக்கும், அந்த ஒரு அமைதியான நிலைக்கு போறோம் இல்லையா, அந்த காம், அந்த மெலோ பிளிஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு போறோம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த ஹையர் ஸ்டேட் நான் ஆர்டிஃபிஷியலா எடுத்துக்கிறேன், நேச்சுரலா எனக்கு கிடைக்கல. ஸோ த திங் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை, இந்த நெகட்டிவான ஃபீலிங்ஸை ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட வரேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த சென்ஸ் கடவுளை பத்தி வேண்டுங்க, கடவுளை நினைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. த திங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த சென்ஸ் நிறைய பேர் தப்பான கான்செப்ட்ல இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், உங்களோட ஆள் மனசை பத்தி, மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், மெடிடேஷன், ஹீலிங், கான்சியஸ்னஸ், இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து நான் எந்த விஷயமே ப்ராப்பரா பண்ணல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ராப்பரா பண்ண, மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் மட்டும் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு நான் ப்ராப்பரா பண்ணேன். என்னால இந்த ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடிச்சு. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அவ்வளவுதான், நம்மளால இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியாது, சோழி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள நான் என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இது இல்லாம நமக்கு வாழ்க்கையே கிடையாது. எத்தனை தடவை விடணும் நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு தடவை கூட என்னால விட முடியல. ஒன்ஸ் இந்த ஒரு ஃபீலிங்கான ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ஃபீலிங்கை நான் வந்து ஒரு மெடிடேஷன் மூலியமா அட்டைன் பண்ணும்போது, இல்ல நான் வந்து இந்த விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் என்னன்னா காம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அந்த ஃபியர், அந்த ஆன்சைட்டி இதெல்லாம் போக்கிட்டு ஒரு அமைதியான நிலைக்கு நான் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும் போது, நான் இந்த எல்லா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தேன். லிட்ரலி இப்போ ஒரு தடவை இந்த 1.5 இயர்ஸ்ல நான் ஒரு தடவை கூட திரும்பி போய் ஸ்மோக் பண்ணதே கிடையாது. என் கூட இருக்கிற எத்தனையோ எப்பயாவது நான் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், அவங்க எல்லாமே ஸ்மோக் பண்ணுவாங்க. நீ அடிக்கிறியான்னு கேட்பாங்க, இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே அவனுங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ த திங் விச் இஸ், நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு ஷார்ட் டேர்மா ப்ளஷர் எடுத்துக்கிட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. வித்தவுட் தோஸ் ஷார்ட் டேர்ம் ஆஃப் திங்ஸை விட லாங் டேர்ம் ஆஃப் திங்ஸ்ல ரொம்ப என்ஜாய்மெண்ட் அதிகம். அது லாங் லாஸ்டிங்கா நேச்சுரலா இருக்கும், ஆர்டிஃபிஷியலா இருக்காது. நான் எப்படி என்னோட லைஃப்ல மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை பீஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் மென்டல் ஹெல்த்தை நான் சீக்கிரமாவே அட்டைன் பண்ணிட்டேன். ஒரு 6 months 7 months பீரியடுக்குள்ளேயே என் மென்டல் ஹெல்த்தை சூப்பரா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேரோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன், கண்டிப்பா உங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும். வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோவர் எனர்ஜி பிளாக்ஸ் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது உங்களோட ஹையர் செல்ஃப். ஒரு ஹையர் செல்ஃப் இந்த சென்ஸ், நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல இப்படி இருக்கணும்டா, 3 இயர்ஸ்ல இப்படி இருக்கணும், என் லைஃப்ல நான் இப்படி தாண்டா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வேர்ஷனா நீங்க இருக்கிறத பிளாக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் திங்ஸ் தான். ஓகே, ஸோ வென் ஒரு புக் மேப் ஆஃப் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அதுல சொல்லியிருந்த ஒரு கதை என்ன, ஒரு சின்ன ஒரு மெட்டாஃபர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சன் இருக்கு, அந்த சன் வந்து நல்ல செம பிரைட்டா இருக்கு. பட் ஆனா ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது கிளவுட்ஸ் வந்து மறைக்க ஆரம்பிக்கும் அந்த சன், கரெக்டா? அப்போ அதோட வெளிச்சம் வெளியே தெரியாது. ஸோ இந்த சன் தான் உங்களோட ஹையர் செல்ஃப். இந்த கிளவுட் அப்படிங்கிறது உங்களோட இப்ப இருக்கிற அந்த லோவர் எனர்ஜி ஸ்டேட், அதாவது ஃபியர், ஆன்சைட்டி, கோவம், இது எல்லாமே. இப்ப லெட்ஸ் சே உங்களுக்கு ஈஸியா அதை வந்து சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யாராவது இப்ப பாத்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருக்கீங்க, லெட்ஸ் சே பான் பாக்குறீங்க, ஃபேப் பண்றீங்க, இல்ல ஏதோ என் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு அது பண்ணும்போது சந்தோஷம் இருக்கும், ஹையா ஃபீல் பண்ணுவீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ வில் சோ ரெக்ரெட், ஃபியர், ஆன்ஷியஸ், கிரீஃப் இப்படின்னு என் நம்பர் ஆஃப் லோவர் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்குள்ள போய் மாட்டிப்பீங்க, கரெக்டா? எஸ், லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, ஒரு டேப்லெட் உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாத கோல்டு மாதிரி இருக்கு,
அந்த கோல்டை நீங்க விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. டாக்டர்கிட்ட போய் கேட்காம உங்களுக்கு ஒரு 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 நாட்டு மருத்துவம் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காம ஜஸ்ட் வெறும் டேப்லெட்டை கால் பண்ணி ஏதோ ஒரு டேப்லெட்டை கால் பண்ணோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு அந்த இது சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரிதான் அடிக்ஷன் அப்படிங்கிறது. நீங்க அதை ப்ராப்பரா ரெக்கவர் பண்ணாம அதை விட்டுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மா உடனே சரியாயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தீங்கன்னா மேபி உடனே சரியாகல மாதிரி இருக்கலாம். இட் வில் ஒர்க். பட் லாங் ரன்னுக்கு இது ஒர்க் ஆகாது. உங்க கான்சியஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, நீங்க கான்சியஸா பண்ணல, ஜஸ்ட் அந்த ஃபீலிங்க்கு ஒரு எமோஷனும் ப்ரையாரிட்டியே கொடுத்து இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு வேணும் அப்படின்னு. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அடிக்ஷனை பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பான் ரொம்ப பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து குடிக்கிறது ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க? தெரியும் உங்களுக்கு. மேபி உங்களோட இளமை காலங்கள்ல ஒரு 20, 22, 23 இந்த ஏஜ்க்குள்ள நீங்க பிடிச்சி பண்ணலாம். பட் ஒன்ஸ் அந்த ஒரு ஏஜ் தாண்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதுகு வலி வரும், உள்ளுக்குள்ள வலி வரும், மூச்சு வாங்கும், மேல ஏற முடியாது, சரியான செக்ஷுவல் டிரைவ் இருக்காது, இது எல்லாமே இருக்கும். முடிக்கோட்ட ஆரம்பிக்கும், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள போய் மாட்ட ஆரம்பிப்பீங்க. தென் அந்த டைம்ல விடணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால விட முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் லோவர் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த ஃபியர், ஆன்சைட்டி, இதனாலதான் நீங்க போய் அந்த அடிக்ஷனை கன்சியூம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த சப்ஸ்டன்ஸுக்கு அடிக்டடா இல்லை, அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபீலிங் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனாலதான் திரும்பி அந்த விஷயத்த பண்றீங்க. கரெக்டா? இப்போ ஒருத்தர் குடிக்கிறாரு, அவருக்கு அந்த போதை நிலைக்கு போறாரு, அந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு போறாரு, அதனாலதான் அவர் வந்து அந்த திரும்பி அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரே தவிர அந்த அந்த இது போதை வேண்டும் அந்த ஆல்கஹாலை பிடிச்சி அவர் குடிக்கும் போது ரொம்ப மோசமா இருக்குங்க அதோட டேஸ்ட். சத்தியமா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அது அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்காது ஆக்சுவலி அந்த டேஸ்ட்லாம். ஆனா அந்த போதை, அந்த ஃபீலிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த எண்ட் ஆஃப் த ஒரு பிளஷர் கிடைக்குது இல்லையா, அந்த பிளஷருக்காக தான் அது குடிக்கிறது. ஏன்னா நானும் இது பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால சொல்றேன் நான். சரியா? ரொம்ப வெக்கையா இருக்குப்பா. ஓகே, ஃபைன், கண்டினியூ வரும். ஸோ த திங் விச் இஸ் இந்த எமோஷன்ஸை நீங்க வேற விதமா ஒரு விஷயங்களா எடுத்துக்கும் போது, இந்த ஹையர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வேற ஒரு விஷயத்துல, இப்ப லெட்ஸ் சே எனக்கு இந்த ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னா, எங்க அம்மாவுக்கு நான் வாட்ச் வாங்கி தரேன், புடவை வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போதை அடிச்சா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சாரி சரக்கு அடிச்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ, அந்த அளவுக்கான சந்தோஷம் எனக்கு எங்க அம்மாவுக்கு வாட்ச் வாங்கி தரும் போதோ, சாரி வாங்கி தரும் போதோ, இல்ல அவங்களுக்கு மணி வந்து ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரும் போதோ எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு எமோஷனை நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சோடனே நிறைய பேருக்கு இந்த பான் ஃபேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு ரொட்டீனாவே இருக்கும். பட் ஆனா எனக்கு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது, புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த ஒரு ஹையரான ஒரு சந்தோஷத்தை இந்த விஷயம் மூலியமா நான் எடுத்துக்கிறேன். கைண்ட் ஆஃப் அ லவ், செல்ஃப் லவ். மேக்சிமம் ஆஃப் த டைம் செல்ஃப் லவ். லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. லவ் தான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி. லவ்னால என்ன வேணாலும் மாற்ற முடியும். லவ் இந்த சென்ஸ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மருந்து மட்டுமே காதல் என்று இவ்விடத்தில் நான் பதிவுபடுத்த விரும்பவில்லை. பட் த திங் விச் இஸ் லவ் இந்த சென்ஸ் எல்லா மேலேயும். இப்போ லெட்ஸ் சே இந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். இதுல மேபி நிறைய கோட்ஸ் இருக்கு, வசனம் இருக்கு, நான் டெய்லியுமே படிப்பேன். ஓகே, இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா? அதே மாதிரி இதோ 5 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ இந்த மணிக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். அட் த சேம் டைம் இதை நான் லவ் பண்ணுவேன். டெய்லி காலைல இருந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் என்னோட எல்லா இடத்துலயுமே இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து வச்சிருப்பேன். எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த மணி என் கண்ணுக்கு பண்ணும். எஸ், மணி இஸ் ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் நான் சொல்ல மாட்டேன். பட் லைஃப் வாழ்றதுக்கு தேவை மணி இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு லவ் வச்சிருப்பேன், ஒரு கனெக்டிவ் வச்சிருப்பேன். இப்போ லெட்ஸ் சே இங்க பக்கத்துல ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு, ஒரு சின்னதா இருக்கும் அந்த ஃபிஷ் டேங்க். அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்து எனக்கு அந்த மீனெல்லாம் பார்த்து நான் வந்து டெய்லியும் காலையில் கொஞ்சுவேன் அந்த மீனுங்களோட. சொல்லக்குட்டீஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. த திங் லவ். லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, உங்க மேல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல நீங்க வந்து லவ் போய் காட்டுங்க நான் சொல்ல மாட்டேன், அது எனக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். த திங் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க. அவங்களே வந்து பேசினாலும் பேச வேண்டாம். பேசுறதுனால திரும்பி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதானே தவிர அங்க நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. உங்களால முடிஞ்சா சாரி சொல்லுங்க, இல்லையா உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லுங்க. இதை பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு 4-5-7 ஸ்டெப்ஸா இருக்கு, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ த திங்
லவ்வா கன்வெர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல சொல்றேன். ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் இன்னர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களோட இன்னர் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸ் கண்டிப்பா பாதிக்கும். ஓகே, த திங் என்னன்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே உங்க லைஃப்ல எல்லா ஏரியாஸ்லயும் ஒரு பார்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அதே மாதிரி தான். இப்போ லெட்ஸ் சே நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, சந்தோஷமா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா சந்தோஷமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. பட் இதுவே நீங்க ஒரு ரொம்ப சோகமா இருக்கீங்க, பட் உங்களுக்கு அங்க ஒரு வேலையை அசைன் பண்றாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கவே மாட்டீங்க, ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த திங் அதே மாதிரிதான். நீங்க வந்து ஒருவேளை மேபி நீங்க பான் பாக்குறீங்க, ஆல்கஹால் சப்ஸ்டன்சஸ் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் ப்ராப்பரா இருக்காது, ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுவீங்க, என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இங்க இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் உங்க லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் தொடர்ந்து ஏதோ ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ரைட் இஸ். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் நெகட்டிவ் எமோஷன்ஸையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதீங்க. அதாச்சும் ஒரு ஃபீலிங் வருது, ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு, ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபியரை கரேஜா மாற்றணும்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சேஞ்ச் த ஃபியர்ஸ் இன்டு த கரேஜ் இப்படிங்கிற ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. இந்த திங் என்னன்னா, ஒரு ஃபியர் இருக்கு, ஃபியருங்கிறது லோ ஸ்டேட் ஆஃப் எமோஷன், ஓகே, லோ ஸ்டேட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன். அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த ஃபீலிங்கை. இப்போ பயம் அது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் அவ்வளவுதானே தவிர அங்க நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுது. கரெக்டா? அதே மாதிரிதான் உங்களோட தாட்ஸும். ஒன்ஸ் அது ஒரு தாட், அந்த தாட்டுங்கிறது மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே கம்பல்சரியா வரப்போகுது. பட் த திங், அதை நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஓகே. ஸோ எனக்கு கூட இப்போ கொஞ்சம் கீழே கத்திக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கோவம் வருது. பட் த திங் இஸ் ஐ டு ஃபோக்கஸ் அண்ட் ஜஸ்ட் லீவ் லெட் கோ த தாட், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணி டியூன் பண்ணி அதை கரேஜா தைரியமா மாத்துறது வைக்கணும். அப்ப கரேஜ் வரணும் அப்படின்னா எதுக்காக பயப்படுவீங்க? ஒரு சில நேரங்கள்ல உண்மையை மறைக்கும் போது, உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லாத போது, ஃபியூச்சரை நினைச்சு நீங்க வந்து பயப்படும் போது, இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்குது. கரெக்டா? அப்போ உண்மையா இருங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா வரலன்னு ஒத்துக்கிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கணுமே தவிர, இல்ல அது எனக்கு வரல ஸோ அதனால நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு ஒரு என்ன நிறைய பேர் வந்து நீ பேசுறத வந்து திக்கி திக்கி பேசுறேன்னு எனக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பட் திங் நான் நினைச்சிட்டு ஓகே எனக்கு பேசவே வரல நான் நினைச்சிட்டே இருந்தேன்னா சீரியஸா நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்திருப்பேன். என்னால ஒரு 4 ways ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கவே முடியாது. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் 4 ways ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். கோச்சிங் கொடுக்குறேன், கோர்சஸ் எடுக்கிறேன், பிடிஎஃப் இது பண்றேன், தென் யூடியூப் மூலியமா இன்கம் பண்றேன்னு சொல்லி இப்படி 4 ways ஆஃப் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? ஸோ அப்படிங்கும் போது இது என்னால ஜென்ரேட் பண்ணிருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்னோட ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கில் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கில் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிற ஒரு விஷயம் தானே தவிர, ஒரு நிமிஷம், ப்ராக்டிஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிற ஒரு விஷயம் தானே தவிர அது வந்து அவ்வளவுதான், உனக்கு வந்து இவ்வளவுதான் அப்படிங்களா. நான் டேலண்ட் நம்ப மாட்டேன், பட் ஸ்கில்லை நான் ரொம்ப நம்புவேன். டேலண்ட் எப்பவுமே வந்து எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை கிடையாது. பட் ஸ்கில் அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. யாரு நினைச்சாலும் எந்த விஷயத்தாலும் கத்துக்க முடியும் அப்படிங்க. ஸோ த திங் விச் இஸ் உண்மையா இருங்க. அந்த உண்மையா இருக்கிற போது எப்ப உண்மையா இருக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் வராது இது எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 7 steps இருக்கு. 7 to 8 ஸ்டெப்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் சொல்றேன். அதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு விஷயத்துல இருந்து உங்களால ரெக்கவர் ஆகி அந்த ஹையர் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்ல போற விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஸோ நம்பர் 1 which is willing to admit it was bad அப்படிங்கிறது. இந்த willing to admit it was bad அப்படிங்கிறத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பான் பாக்குறது தப்பு கிடையாதுங்க, சிகரெட் அடிக்கிறது குடிக்கிறதுலாம் தப்பு கிடையாதுங்க இப்படின்னு சொல்றதுக்கு இங்க நிறைய கூட்டம் அதிகமாவே இருக்கு. இன்ஃபேக்ட் மூவிஸ் முத கொண்டு, ஏன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் முத கொண்டு இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் திங் இது எல்லாமே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு வில்லிங்கோட அதை அட்மிட் பண்ணீங்கன்னா தான் அதை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். பட் ஒரு வில்லிங்கே இல்லாம நீங்க வந்து அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி. ஓகே. ஸோ நம்பர் 2 which is surrender yourself. சரண்டர் பண்ணுங்க. ஓகே, நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்றேன், நான் வந்து அப்படியே கண்ணை மூடி ஓகே நான் இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு எல்லாத்துக்கும் கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாருங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் அதை நான் இப்ப நினைச்சா கூட என்னால மாத்திக்க முடியும், என்னால ஓவர் கம் பண்ண முடியும். இந்த வார்த்தைகளை எனக்குள்ள ரிப்பீட் பண்ணி நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னு நினைப்பேன் தவிர நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். சரண்டர் பண்ணுவேன். ஐ சரண்டர் டு யூனிவர்ஸ்,
ஐ சரண்டர் டு மை செல்ஃப் ஆர் ஐ சரண்டர் டு மை காட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ டோன்ட் திங்க் மிஸ்டேக்ஸ் அஃபெக்ட் யூ. அதாவது நான் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணும், கடவுள் எனக்கு வந்து அண்ணனை கொடுப்பாரு இப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுவே ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமா போய் மாறிடும். ஸோ உங்களால அந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்தோ எந்த ஒரு விஷயம் ரெக்கவர் ஆக முடியாது. இந்த தாட்டை என்ன பண்ணுன்னா ஒரு கிரீஃபையும் ஒரு ஒரு அப்பாத்தி அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கும். அப்பாத்தி இந்த சென்ஸ் என்னால முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற விஷயம். இந்த எமோஷன்ஸுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. தென் திரும்பி திரும்பி போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பழைய விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமே தவிர நீங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ரெக்கவர் ஆக முடியாது. நெக்ஸ்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்பேர் யுவர் செல்ஃப். ரிப்பேர் யுவர் செல்ஃப் எப்படி உங்களை ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அந்த ஃபீலிங்ஸை ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது லவ் அப்படிங்கிற ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியே கொடுக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் உங்க ஃபேமிலியில உங்களை யாருக்குமே பிடிக்காது, மேபி சொந்தக்காரங்க பெரியம்மா அவங்களெல்லாம் தூக்கி போடுங்க. உங்க அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல கொஞ்சமாச்சும் லவ்வா காட்டுங்க. அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா என்ன பண்றீங்க, எப்படி போச்சு, ஓகே ஃபைன். அவங்க மேல கோவம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம். அவங்க வந்து மேபி மேபி என்ன வேணா நடந்திருக்கலாம், உங்களை மேபி அவங்க மோசமா வளர்த்துக்கலாம், என்ன வேணா நடந்துட்டு போகுது, பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஹியூமனிட்டியை இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு ஹியூமனிட்டி என்ன, ஒரு மனுஷன் சாப்பிட்டாங்களா, அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்கறது இட்ஸ் அ ஹியூமனிட்டி, ரைட்? இந்த பெரியம்மா அவங்களாம் தூக்கி போடுங்க, நான் மற்ற யாரை பத்தி நான் பேசவே மாட்டேன், அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அண்ணன் தம்பி, இது மட்டும் தான். ஓகே, மேக்ஸிமம் தெரியும் அண்ணன் தம்பி கூட பெருசா சேர்த்துக்காதீங்க. த திங் அம்மா அப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி அந்த அண்ணன் தம்பி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா சீரியஸா அவங்களுக்கு நீங்க ரொம்ப லாயலா இருங்க. இல்ல அப்படின்னா அந்த அந்த விஷயங்களை அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்க அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா, என்ன பண்றாங்க, அவங்க மேல லவ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் மெடிடேஷன் இன்க்ரீஸ் கான்சியஸ்னஸ். ஸோ மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க. ஒரு ஒன் ஹவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ திங்க் 10 minutesல ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 5 minutesலாம் சொல்லவே மாட்டேன். 10 minutesல ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 minutes, 11 minutes, 12 minutes, 13, 14 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 20 minutesக்கு பண்ண வைங்க. முடிஞ்ச அளவு 2 நேரமா பண்ணுங்க, காலையிலயும் பண்ணுங்க, ஈவினிங்கும் பண்ணுங்க. இது உங்களை காம் பண்ணும். உங்களோட அந்த ஒரு மெல்லவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காம் அண்ட் ரிலாக்ஸ் ஸ்டேட், அந்த காம் அண்ட் ரிலாக்ஸா நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். நான் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். நான் வந்து லெட்ஸ் சே நான் என் கூட செல்ஃப் டேட் பண்ணும்போது இல்ல புக்ஸ் படிக்கும் போது எனக்கு நிறைய ஐடியா ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் அது ஏன், என்ன, எதனால, என்ன ரீசன் தான் எனக்கு பெருசா தெரியாது. பட் ஐ திங்க் நான் ரொம்ப காமா இருப்பேன், ரிலாக்ஸா இருப்பேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு அதிகமான ஐடியாஸ் கிரியேட் ஆகும். அண்ட் ஸோ அட் த சேம் டைம் எனக்கு என் லைஃப்பை பத்தி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே கிடைக்கும். எனக்கு வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு நல்ல ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிருக்காங்க, எனக்கு என்னோட கோர்சஸ் வந்து நல்ல செல் ஆயிட்டு இருக்கு. ஃபோக்கஸ் பத்தின டீட்டெயில்டான ஒரு கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வரலாங்கிறத ஒரு பேசிக் பிகினர்ஸ் லெவலுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த விஷயத்துல. வச்சு அதுல இருந்து ஒரு கிளைண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வாங்கி அவருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு. அது இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன், பாத்துக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு. இன்னும் 3 daysல அந்த ஒரு ஆஃபர் முடியுது. ஸோ பை பண்றதுனா பை பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட், லெட்ஸ் சே லைஃப் வந்து ரொம்ப புதுசா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க காம் அண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும். நீங்க எப்பவுமே ரஷ்ஷா பண்ணணும் அப்படின்னும் போது ஓகே பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. பட் அந்த பண்ணணுங்கிற ஐடியாவே எங்கேருந்து வரும்னா காம் அண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது. நீங்க எப்பவுமே ஆன்சியஸா இருக்கீங்க, எப்பவுமே ஃபியரா இருக்கீங்க, எப்பவுமே பயந்துட்டு இருக்கீங்க, கோவமா இருக்கீங்கன்னா ஐடியாஸ் வராது. மேபி அந்த ஐடியாஸ் வந்தா கூட அது ஏதாவது ஒரு ராங் பாத்துல தான் உங்களுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் மூவ் ஒன் ஸ்டேட் ஃப்ரம் அனதர் ஸ்டேட். அதாவது உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா அதை கரேஜா மாத்துங்க. உங்களுக்கு ஃபியர் இருக்கு அப்படின்னா அதை லவ்வா மாத்துங்க. உங்களுக்கு வந்து கிரீஃப் இருக்கு அப்படின்னா அதை ப்ரைடா மாத்துங்க. உங்க மேல நீங்க பெருமைப்படுங்க. உங்க கிட்ட நீங்க அந்த தைரியத்தை கொடுங்க. எஸ் நான் ரொம்ப தைரியமானவன், நான் ரொம்ப பாசிட்டிவானவன், என்னால பண்ண முடியும், நான் நினைக்கிற எல்லாத்தையும் என்னால அட்டைன் பண்ண முடியும், நான் எதை வேணாலும் சாதிப்பேன், இப்படிங்கிற நம்பர் ஆஃப் திங்ஸ் உங்களுக்குள்ள நீங்க விதைங்க. ஓகே, த திங் முடியாது, நடக்காது, வராது, எனக்கு பயமா இருக்கு, நோ பண்ண மாட்டேன், இப்படிங்கிற அந்த மைண்ட் வாய்ஸஸ் எல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வரும், அதையும் தாண்டி என்னென்ன நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னால முடியும், என்ன நினைச்சாலும் என்னால முடியும், என்னை தடுக்கிறது வெறும் என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் தான், வேற யாருமே என்ன தடுக்கல இந்த உலகத்துல. இந்த ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. ஃபைனலி இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இங்க ஹெல்ப் பண்ண போற ஒரே ஒரு விஷயம் ஹீலிங் மட்டும் தானே தவிர இதுக்கு ஆல்டர்னேட்டான விஷயங்கள் கிடையாது. லெட்ஸ் சே நான் எனக்குள்ள நிறைய பாஸ்ட் ட்ராமாஸ் இருந்துச்சு, நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கு, இப்போ வரைக்கும் சம்டைம்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த பாஸ்ட் விஷயங்கள் நிறைய ஞாபகத்துக்கு வரும். பட் அது எல்லாமே பவர் டவுன் ஆயிடுறதுனால எனக்கு பெருசா இம்பாக்ட் பண்றது இல்லை.
ஸோ இதை நான் ஹீல் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதானே தவிர நான் அந்த ஹீல் பண்ணனால ரெக்கவர் ஆயிருக்கேன். இந்த திங் அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட் ட்ராமாஸ், வேற என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட நம்ம ஹீல் பண்ணாதான் நம்ம லைஃப்ல நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக முடியும். மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுல நான் அதனாலதான் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மென்டல் ஹெல்த் முக்கியமா இருந்துச்சுன்னா பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும், பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் நீங்க grow ஆக ஆரம்பிப்பீங்க. சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ, மென்டல் ஹெல்த் பயங்கரமான ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கான கோர்ஸ் தான் நான் வந்து லான்ச் பண்ணிருக்கேன். கீழே லிங்க் இருக்கு, பை பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் இன்னும் 3 days முடிய போகுது. அதே மாதிரி மென்டல் ஹெல்த்க்கான ஒரு PDF நான் ரெடி பண்ணி அமேசான்ல போட்டிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு. அதுவும் நீங்க பை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும்னு நினைக்கிறீங்க, என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்றதுனா பண்ணிக்கோங்க. So be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching my video. I love you so much, guys.